எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன டேக் கேர் பண்ணிக்கிறது, அப்புறம் க்ளீனிங். ஆனால் பாஸ்ட் 1 வீக்காக நான் எதையுமே பண்ணல. 1 வீக்காக நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், சாப்பிட்டேன், என்னோடய எனர்ஜியை ரீகெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாக்கணும். அதனால் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு என்னையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்ப்ஸ் அண்ட் எசன்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹேர் பேக் அண்ட் நலங்கு மாவு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹெர்பல் ஹேர் பேக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஸ்கேல்ப்பை கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இதோட அந்த ஆத்தென்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹேர் பேக்கை நான் கர்டோடு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். நலங்கு மாவு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லுவேன். இதை நான் வந்து போத் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெறும் வாட்டர் யூஸ் பண்ணியே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது காயிற நேரத்தில் துணியும் காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணும்போதுமே வெறும் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி சோப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எனக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்ட ஃபீலிங் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. அவங்களோட பேஜை நான் கீழே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.